ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம்னா, த ரேர்ஸ் த விச்சர் டேல். இந்த படத்துக்கும் ஒரு சீரிஸுக்கும் சம்மந்தம் இருக்கு தானே? எல்லாரும் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆன த விச்சர் சீரிஸோட ஒரு பகுதி தான் இந்த படம்னே சொல்லலாம். அந்த சீரிஸ்ல கிட்டத்தட்ட 5 பாகங்கள் இருக்கும். அதுல 3வது பாகத்துல இந்த ரேட்ஸ் குழுவ காமிப்பாங்க. அவங்களோட பின்னணி என்னதான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். அவங்க தான் நம்ம இளவரசி சிரிக்கு அந்த சீரிஸ்ல ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சரி. இந்த விட்சர் சீரிஸ் பார்க்காதவங்கனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த படத்த கண்டிப்பா பார்க்கலாம், கேட்கலாம். ஆ என்னன்னா, ஆ இந்த படத்தோட 3 சீசனோட சுருக்கமான கதைய கூட நம்ம சேனல்ல நம்ம குடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரி கதைக்குள்ள போயிடலாமா? இந்த ரேட்ஸ் முதல்ல யாரு அப்டின்னா, 6 பேர் கொண்ட ஒரு க குழு. இந்த குழு ரொம்பவுமே தாழ்த்தப்பட்ட குழு மாரி சொல்லிக்கலாம். அவங்களுக்கு காசு, பணம், சாப்பாடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவுமே ஏழ்மையானவங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, கொள்ளையடிக்கிறாங்க, திருடுறாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா யாருமே அவங்களுக்கு வேலையே குடுக்க மாட்றாங்க. இந்த 6 பேரோட கொண்ட குழு தான் ராட்ஸ் அப்டிங்கிற பேர் வச்சிருக்காங்க. தங்களுக்கே தாங்க ராட்ஸ் அப்டின்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்க பெரிய பெரிய இடத்துல கொள்ளையடிச்சு தான் தன்னோட வாழ்வாதாரத்த ஓட்ட வேண்டியதா இருக்கு. இந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது. ஜான் விக் அப்படிங்கிற கையில ஒரு பெரிய பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள நெறைய பணம் இருக்கு. அத மட்டும் அவங்க கொள்ளையடிச்சுட்டாங்க அப்படின்னா, திருப்பி எங்கேயும் போய் கொள்ளையடிக்கணும், திருடணும்னு அவசியமே இல்ல. அத வச்சு நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இவங்களுக்கு கிடைக்குது. அதனால அதுக்காக இவங்க ரொம்பவே ட்ரை பண்றாங்க. அப்பதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. அந்த பெட்டிக்குள்ள இருக்க பணத்த சாதாரணமா எடுக்க முடியாது. ஏன்னா, அந்த பெட்டிய பாதுகாக்கிறது ஒரு பேய். ஆமாங்க. ஒரு பேய். ஜுவாலாஹா அப்படிங்கிற ஒரு பேய் தான் அந்த பெட்டிய பாதுகாக்குது. ஆ ஸோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அதாவது ஒரு விட்சரோட ஹெல்ப் இருந்தா நல்லா இருக்குமே! ஒரு சூனியக்காரங்களோட ஹெல்ப் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ட்டு ஒரு விட்சர தேடி போறாங்க இந்த குழு. அப்பதான் பிரஹன் அப்படிங்கிற ஒரு வயசான விட்சர கண்டுபிடிக்கிறாங்க. அவரு ஸ்கூல் ஆஃப் கேட் அப்படிங்கிற இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவருக்கு நெறைய சோகங்கள் ஆ நெறைய இருக்கு. அந்த ஸ்கூல்லேருந்து வெளியேற்றப்பட்டாரா என்னன்னு தெரியல. அதெல்லாம் வேற ஒரு கதையில வருமோ என்னமோ தெரியல. சரி. அவருக்கு நெறைய கடந்த கால சோகங்கள்லாம் இருக்கு. முதல்ல இவரு தான் வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இந்த பசங்கள பார்க்க பாவமா இருக்கு. அதனால தன்னோட வயித்து பசிய தீர்த்ததுக்காகவும், இந்த பசங்களுக்கு உதவி செய்றதுக்காகவும் தான் வரேன்னு சொல்லிர்றாரு. இப்போ அந்த பசங்களுக்கு நெறைய வித்தைகள்லாம் சொல்லிக் குடுக்குறாரு நம்மளோட பிரஹன் விச்சர். என்னதான் ஒரு விச்சரா இருந்தாலும், இவங்கள பார்த்து ரொம்பவுமே இரக்கப்படுறாரு. நெறைய விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுக்குறாரு. அந்த கடைசி நாளும் வந்துருது. அது என்ன நாள்னா, அரணாவுக்குள்ள எல்லாரும் நுழையிறாங்க. அந்த நாள் தான் அது. அதாவது அந்த பெட்டகத்துல இருக்கிற பணத்த எடுக்கிற வேண்டிய நாள். தாம்விக் அந்த பெட்டகத்த கொண்டு வரான் அந்த அரணாவுக்கு. எல்லாரும் வந்துர்றாங்க. அப்பதான் ஜாலாவிக் பேயும் அங்க இருக்கு. பேய்ங்கிற ஒரு அசுரன் அங்க இருக்கான். எல்லாருமே அந்த 6 பேர கொண்டு கொண்டு அ த பிரஹன் விச்சர் சொல்லிக் குடுத்த மாரி அந்த பேய எப்படியோ தோற்கடிச்சிடுறாங்க. ஆனா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட். சரி தோற்கடிச்சுட்டு பணத்த எடுத்துட்டு போலான்னு நெனைக்கும்போது தான், அங்க ஒரு பெரிய ஒரு அரக்கன் வரான். பான்ஹெட் இவன இந்த காலகட்டத்தில யாராலயுமே வெல்ல முடியாத ஒரு பெரிய அரக்கனா இருக்கிற ஒரு மந்திரவாதி தான் பான்ஹெட். இவருக்கும் நம்மளோட பிரஹனுக்கும் கடந்த கால சோகம் நெறையா இருக்கும் போல. இவங்க 2 பேரும் எதிரிங்க போல. நம்மளோட பிரஹன் தாத்தா, விச்சர் தாத்தாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. போன்ஹெட் கண்டிப்பா நம்மளோட 6 பேர் கொண்ட குழுவ கொன்றுவான். இவங்களால இவன் கூட போராட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அ அவங்க பக்கம் இவங்கள திருப்பி விடாம, பான்ஹெட்டுக்கு முன்னாடி பிரஹன் போய் போய் நிக்கிறாரு. 2 பேத்துக்கும் சண்டை வருது. அந்த 6 பேரோட குழுவ காப்பாத்தி பிரஹன் போன்ஹெட்ட தோத்து போறாரு. இறந்தும் போயிடுறாரு கடைசில. இந்த ராட்ஸ் குழு என்ன பண்ணுதுன்னா, அத சோகமா பாக்குது. ஆனா பக்கத்திலேயே பிரஹன் கை காட்டின அந்த பழத்திலிருந்து விழுந்த பெட்டியிலிருந்து விழுந்த காசு இருக்கு. அத எடுத்துக்க சொல்றாரு. அத எடுத்துட்டு இந்த குழு தப்பிச்சு ஓடிருது. இதுதான் இந்த ராட்ஸ் குழுவோட பின்னணி கதை. அப்படியே பெருசாகி பெருசாகி ரொம்ப பலசாலியா ஆனவங்க தான் இந்த ராட்ஸ் குழு. அதனால தான் இவங்க விச்சர்ஸ்க்குலாம் ரொம்பவுமே ஆ அடி பண்ணிர்றாங்க. அவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க.
ஸோ பிரஹனோட தாத்தாவோட அந்த இழப்பு இவங்களால தாங்க முடியல. அதுலேருந்து பெரிய ஒரு பலசாலி ஆரம்பமாகுறாங்க அந்த குழு. அது மட்டும் இல்லாம நம்ம சீரிஸ்ல வர அந்த சிரி அப்படிங்கிற பொண்ண ஒரு வீராங்கனையா மாத்துனவங்களும் இந்த ராட்ஸ் குழு தான். இவங்களுக்கும் அந்த சீரிஸ்க்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. இதுதான் இவங்களோட பின்னோடி ஸ்டோரி. சரி, நாளைக்கு வேற ஒரு கதையோட